அப்புறம் ஒரு நாள் காட்டுக்குள்ள கிளிராஜா எல்லா பறவைகளுக்கும் ஒரு விருந்து வச்சாரு. அங்க எல்லா பறவைகளும் அவங்களோட குழந்தைங்களோட வந்தாங்க. பாவம் இவங்களோட அப்பா அம்மா, இவங்களோட குட்டி எவ்வளோ கருப்பா இருக்கு. இந்த குட்டி எவ்வளோ கருப்பா இருக்கு, ஆனா இன்னொரு குட்டி எவ்வளோ அழகா வெள்ளையா இருக்கு. அப்பதான் கிளிராஜா அங்க வந்தாரு. அப்புறம் கருப்பு அன்னப்பறவைய பார்த்து, இந்த பையன் எவ்வளோ கருப்பா இருக்க, இது உங்களோட அன்னப்பறவைக்கு ஒரு களங்கம். இன்னைக்கு வரைக்கும் இப்படி கருப்பான அன்னப்பறவையை பார்த்ததே இல்லை. ஆமாங்க ராஜா, எங்களோட இனம் எவ்வளோ வெள்ளையா எவ்வளோ அழகா இருப்போம், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு அன்னப்பறவை எல்லாரோட பேச்சு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் கருப்பா இருந்தா என்ன ஆக போகுது? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு அவசியம் ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் என்ன பொறுத்தவரை நான் ரொம்பவே அழகா இருக்கேன். ஏய், அதிகமா பேசாத. கருப்பா இருந்தாலும் கூட என்னைய எதிர்த்து பேசுறியா நீயே? உனக்கெல்லாம் இங்க பேசுறதுக்கு தகுதி இல்ல. மன்னிச்சிருங்க மகாராஜா, இந்த கருப்பு அன்னப்பறவை எங்க குடும்பத்தையே சங்கி சிரிக்க வச்சுட்டா. சரி, நாங்க போயிட்டு வரோம்.